90% மேல் பிளஸ் பாயிண்டை ரிசீவ் செய்ய போறது யாருன்னு இந்த கடகராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள். லாபஸ்தானத்தில் செவ்வாயின் சஞ்சாரம், அதுவும் முதல்ல சூரியனுடைய நட்சத்திரம், தனஸ்தானாதிபதி லாபாதிபதியுடைய நட்சத்திரம், அந்த இடத்துல தான் சூரியன் கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது புஷ்கர நவாம்சம்ங்கிற ஒரு அமைப்பில் ஒரு நல்ல டர்ன் அரவுண்டை கடகராசிக்காரர்கள் பெறுவார்கள். இப்ப சாட்டர்ன் மார்ஸை பார்க்கிறது அப்படிங்கும் பொழுது சில நேரத்துல என்னாகும், உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்க குழந்தையை லேசாக ஒரு ட்விஸ்ட் செய்து விடுவார். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய இடத்த வித்துடலாம், ஈக்குவல் ஷேரோ இல்லை என்ன பில் எழுதியிருக்கிறாங்களோ அந்த மாதிரி பிரித்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உங்கள் லைஃப் பார்ட்னர் தொடங்குவார். யாருக்கெல்லாம் செகண்ட் ஒய்ஃப் இருக்கிறது, செகண்ட் ஹஸ்பண்ட் இருக்கிறது அப்படிங்கும் பொழுது உங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் செகண்ட் ஒய்ஃபை டிஸ்டர்ப் செய்வார். ஹலோ பிரதர், புதிதாக என்ன தகவல் என்று ஆர்வமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பது எனக்கு நன்றாக புரிகிறது. கோச்சாரத்தில் செவ்வாய் என்ற கிரகம் ஜூன் மாதம் 21 முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 45 நாட்கள் ரிஷபராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறது. தனது சொந்த வீட்டை விருச்சிகத்தை பார்க்க போகிறது. பார்க்கட்டுமே, எனக்கு என்ன அப்படின்னா, செவ்வாய் விருச்சிகத்தை பார்க்கிறார், செவ்வாயை சனி என்ற கிரகம் பார்க்க போகிறார். அந்த சனி செவ்வாய் பார்வைங்கிறதே விபத்து, இரண்டு அசுப கிரகங்களின் பார்வை அப்படின்னு தான் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. மேலும் செவ்வாய் என்ற கிரகம் கார்த்திகை 3ஆம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நவாம்சத்தில் மீனத்தில் வரும். இதற்கு புஷ்கர நவாம்சம் என்ற பெயர். மேலும் ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வர்க்கோத்தமம் என்ற நிலையை அடைகிறது. அதாவது நவாம்சத்தில் அதே ரிஷபராசி மண்டலத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும். இந்த புஷ்கர நவாம்சம் மேலும் வர்க்கோத்தமம் பாரிஜாத யோகம் எல்லாம் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு ஓவர் டிரைவ் போட்டு ஹை ஸ்பீடில் காரை ஓட்ட தயாராக இருக்கிறோம். இந்த அசுப கிரகங்களின் தாக்கம், 2 கிரகங்களின் அசுப பார்வையுமே தனுர் ராசி மண்டலத்தின் மேல் வந்து ஒடுகிறது. இதனால் எந்தெந்த ராசிகள் எங்கே உஷாராக இருக்க வேண்டும், எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், மேலும் இதனால் யாருக்கு பிளஸ் என்பதை ஜனரஞ்சமாக, நகைச்சுவையாக, சுவாரஸ்யமாக 12 ராசிகளுக்கும் வழக்கம் போல் பட்டையை கலப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். கடகராசிக்கு இந்த பலனை சொல்வதற்குத்தான் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இதுல 90% மேல் பிளஸ் பாயிண்டை ரிசீவ் செய்ய போறது யாருன்னா இந்த கடகராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள். லாபஸ்தானத்தில் செவ்வாயின் சஞ்சாரம், அதுவும் முதல்ல சூரியனுடைய நட்சத்திரம், தனஸ்தானாதிபதி லாபாதிபதியுடைய நட்சத்திரம், அந்த இடத்துல தான் சூரியன் கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது புஷ்கர நவாம்சம்ங்கிற ஒரு அமைப்பில் ஒரு நல்ல டர்ன் அரவுண்டை கடகராசிக்காரர்கள் பெறுவார்கள். பிறகு ரோகிணி நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது, அதாவது ரோகிணி 2ஆம் பாதத்தில் வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் பாரிஜாத யோகம் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் இவர்களுக்கு கூடுதலான லாபம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும், அதாவது கடகத்துக்கு பூரணமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த மார்ஸ் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லாபத்தில் வருவது அப்படிங்கிறது லிட்ரலாவே ஒரு ஜாக்பாட். ஏன் அப்படின்னா, கூடுதல் லாபம், நினைத்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறது தான் இதனுடைய உள்ளர்த்தம். ஜீவனாதிபதி லாபத்தில் சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு. இது ஏன் 100% லாபம்னு சொல்லாம 90% லாபம்னு சொல்றோம் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய அந்த லாபத்தில், நமக்கு வரக்கூடிய அந்த லாபத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட் இருக்கிறது. அந்த மைனஸ் பாயிண்டை உங்களுடைய கணவனோ மனைவியோ, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தான் குறிவைத்து குத்தி காண்பிப்பார். இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அப்போ உங்க லைஃப் பார்ட்னர் சொல்லக்கூடியது கொஞ்சம் உங்களை லேசாக ஒரு நெருடல் ஏற்படுத்துவது போல் இருக்கும். இதனை ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டாக, நம்மை
திட்டுகிறார்னு எடுத்துக்கொள்ளாமல் நம்மை திருத்துகிறார் அப்படின்னு எடுத்துக்கொண்டு அந்த ஒரு சின்ன ஒரு கேப்பையும் நாம் அடைத்தால் நான் சொன்ன அந்த 90%ங்கிறது உங்களுக்கு ஒரு 99% 100% லாபமாக வரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நீங்கள் பயணித்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்களை பதப்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்போ சாட்டர்ன் மார்ஸை பார்க்கிறது அப்படிங்கும் பொழுது சில நேரத்தில் என்னாகும், உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்கள் குழந்தையை லேசாக ஒரு ட்விஸ்ட் செய்து விடுவார். நீ இது படிக்கலாம், இல்லை அது படிக்கலாம், இல்லை இந்த ரூட்ல போ, இல்லை அந்த ரூட்ல போ அப்படின்னு. அது தேவையா, அதனால் நமக்கு அனுகூலமா அப்படிங்கிறத நீங்களும் முடிவு பண்ணாமல் உங்கள் லைஃப் பார்ட்னரும் முடிவு பண்ணாமல் ஒரு குருவை நாடி, அது உங்கள் அப்பாவாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த தொழில் துறை சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ராசியிலேயே உங்களை வழி நடத்த ஒரு உச்ச குரு இருக்கிறார், ஒரு ஒளி பொருந்தக்கூடிய குரு இருக்கிறார். இப்போ குருவிட்ட போய் நீங்கள் ஒப்பீனியன் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். இதுல 11ஆம் இடம்ங்கிறது மூத்த சகோதரத்தையும் இளைய கலத்தரத்தையும் குறிகாட்டுகிறது. அப்போ உங்க லைஃப் பார்ட்னர் உங்களுடைய அக்காவையோ இல்லை அண்ணன்ட்டையோ ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லலாம். எதற்காக? மெயினாக பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அதிகமாக வரும். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய இடத்த வித்துடலாம், ஈக்குவல் ஷேரோ இல்லை என்ன பில் எழுதியிருக்கிறாங்களோ அந்த மாதிரி பிரித்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உங்கள் லைஃப் பார்ட்னர் தொடங்குவார். யாருக்கெல்லாம் செகண்ட் ஒய்ஃப் இருக்கிறது, செகண்ட் ஹஸ்பண்ட் இருக்கிறது அப்படிங்கும் பொழுது உங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் செகண்ட் ஒய்ஃபை டிஸ்டர்ப் செய்வார். ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டு செகண்ட் ஹஸ்பண்டை டிஸ்டர்ப் செய்வார். இதனால என்ன பண்ணும், என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சாட்டனும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறது. இப்போ உங்களுடைய 6ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு கடனை நோயை குறிகாட்டுகிறது. கொஞ்சம் நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். முன்னெச்சரிக்கையா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடகராசிக்காரர்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வையுங்கள். நீ எதுவாக இருந்தாலும் என்னிடம் ஒரு வார்த்தை பேசிவிட்டு கலந்தாலோசித்து விட்டு பிறகு நீ மற்றவர்கள்ட்ட போய் ஒரு ஒப்பீனியனை இல்லைன்னா உன்னுடைய சஜஷன்ஸை அறிவுரையை கொடு, நீயாகவே முடிவெடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு கவுன்சிலிங் செஷன் மாதிரி பேசிக்கொள்வது. யோகா, தியானம், மெடிடேஷன், பதட்டப்படாமல் அவசரப்படாமல். ஏன்னா இது காலகட்டங்களில் நமக்கு லாபம் அப்படிங்கிறது வந்து கொண்டிருக்கிறது. இப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களை மடக்குவார், தூண்டுவார். இப்போ நான் சொன்ன மாதிரி உங்கள் பிரதர் சிஸ்டர்ஸை தூண்டுவார். அப்படி இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகளை, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தூண்டுவார். இதை நான் இந்த பதிவின் தொடக்கத்தில் சொல்வது போல் பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக அனுகூலமான பலன்களை பெறுவது மட்டுமல்லாமல் நீங்கள் செய்த அந்த சின்ன சின்ன தவறுகளையும் கூட சரிபார்த்து கொள்ளலாம் அப்படின்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால் சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் ஒரு கோல்டு வார்லாம் இல்லை, ஒரு டைரக்ட் வார், நீயா நானா, ஒரு 2 டான் மோதி கொள்வதை போல் சந்தர்ப்பம் கிடைத்தால் மவனே நான் உன்னை வச்சு செய்யறேன் பாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சத்ருத்தனம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா ஒரு அணியில இந்த செவ்வாய்ங்கிறவர் ஒரு டான் கிரகம், இன்னொரு அணியில இந்த சாட்டன்கிறவர் ஒரு டான் கிரகம். இப்ப சாட்டனுடைய வீட்டில் செவ்வாய் உச்சம் சமம் என்ற நிலை வருகிறது. ஆனா செவ்வாயுடைய வீட்டில் சனி நீசம், நீச்சன், டெபிலிட்டேட்டட் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இதனால் நம்ம 2 பேருமே அசுப கிரகம் தானே. உன்னைய போய் கமாண்டோ, தளபதி, ஆச்சு ஊச்சுங்கிறாங்க, என்னைய போய் நீச்சன் அப்படின்னு சொல்றானுங்களே. பார் உன்னைய வச்சு செய்யறேன் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது என்று சனி பகவானுக்கு ஒரு வஞ்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது கோச்சாரத்தில்
சனி பகவானுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. எதற்கு அந்த வாய்ப்பு அப்படின்னா, முடிந்தவரை உன்னுடைய வீரத்தை, வேகத்தை, உன்னுடைய சம்பவத்தை நான் எந்த அளவுக்கு குறைக்க போகிறேன், எந்த அளவுக்கு மட்டம் தட்ட போகிறேன், மந்தனாக்க போகிறேன் என்று பார். இப்பொழுதுதான் என்னுடைய வேலையை, என்னுடைய வேட்டையை நீ பார்க்க போகிறாய் என்று பார்வை பலத்தால், விஷப்பார்வையால் சனி பகவான் செவ்வாயை ஏறி மிதிக்க போகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதுக்கு பரிகாரம் அப்படின்னா, சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக நரசிம்மரை வழிபாடு செய்வது, தேய்பிறை அஷ்டமி திதிகளில், வளர்பிறை அஷ்டமி திதிகளில் எல்லா சிவன் கோயிலையும் பைரவர் ஸ்தலம் உண்டு. அந்த பைரவருக்கு அர்ச்சனை, அபிஷேகம், அன்னதானம் செய்யும் பொழுது நம்ம தலைக்கு வர்றது கண்டிப்பாக கேப்புடன் போய்விடும். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. வழக்கம் போல் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நேயர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஆகஸ்ட் மாதத்தில் மலேசியா வருவதற்கு தயாராக இருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் அஸ்ட்ரோ நியூமராலஜி, ஜோதிடம், வாஸ்து சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் அல்லன ஒரு கன்சல்டேஷன் தேவைப்பட்டால் கீழே வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் தகவலாக பதிவிடவும். வாழ்த்துக்கள். நன்றி.